எனக்கு பிரியமானவர்களே, இந்த நாட்களில் பாட்டு பாடுறவங்க, சபையில் மியூசிக் போடுறவங்க, அவங்களாம் டான்ஸ்லாம் ஆடுறாங்க, பயங்கரமாக பண்ணுறாங்க. ஆனால் என்ன ஆச்சரியம் எனக்கெல்லாம் அப்படின்னு சொன்னாக்க, கர்த்தருக்கு சோதரம், என்ன ஆச்சரியம்னாக்க, அவங்க எழுதுகிற அந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, பாட்டு நல்லா இருக்கு, கர்த்தருக்கு சோதரம். அந்த வரியெல்லாம் ஆச்சரியமாக எழுதுகிறாங்க. பெர்க்மான்ஸ் ஐயா என்ன பண்ணார், ஃபாதர் என்ன பண்ணார்னா வசனமாக எழுதினார். அது ரொம்ப இன்பமாக இருந்துச்சு. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவர் தான் மாற்றி விட்டார், பாட்டெல்லாம் வசனமாக மாற்றி விட்டார். ரொம்ப இன்பமாக இருக்குது. இன்றைக்கி கூட நம்ம சபையில் பெர்க்மான்ஸ் ஐயா பாட்டு ஒன்று பாடுனாங்க பாருங்கள், அப்படியே மனசு அப்படியே உலகத்தையே மறந்து ஆண்டவரையே பார்க்குற மாதிரி இன்றைக்கி பாட்டில் அந்த ஆராதனையில் அந்த வரியெல்லாம் வந்துச்சு. அந்த ஜென்ரேஷன் முடிஞ்சு இப்போ வர்ற ஆட்கள் என்ன பண்ணுறான், பைபிள் வசனத்தை எழுதலை, இவன் ஆண்டவரை பற்றி என்ன நினைக்கிறான், என்ன விரும்புகிறான், அவர் என்னை என்ன பண்ணினார், எப்படி நடத்தினார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தெளிவாக எழுதுகிறாங்க. பாட்டு நல்லா எழுதுகிறான், நல்லா மியூசிக் போடுறான். ஆனால் ஸ்டேஜில் வரும்போது அந்த ஆட்கள் டான்ஸ் ஆடுறதும், ஜனங்களை ஆட வைக்கிறதும், பாட வைக்கிறதும் பரியாசம் போல் அப்படி ஆயிடுச்சு, பரியாசம் போல் ஆயிடுச்சு. அப்போனா என்ன, ஏதோ ஒரு பக்கம் வரணும்ல. அவர் நல்ல பாட்டு எழுதுறாருன்னு சொல்கிறீங்க பாஸ்டர், ஆனால் அவர் ஆடுற டான்ஸு அதெல்லாம் இது இந்த பைபிள் வசனத்தில் கடைசி நாட்கள் இப்படி பரியாசக்காரர் தோன்றுவாங்க அப்படிங்கிறது தான் இதுன்னு சொல்கிறீங்க. நீங்கள் எந்த பக்கம் நிற்கிறீங்க அப்படின்னு உங்களுக்கு என் மேலே கோவம் வரலையா? என்ன பாஸ்டர் வரீங்க, குழப்பாதீங்க பாஸ்டர் அப்படின்னு சொல்கிறீங்களா? நான் ஒன்றும் குழப்பலை, நேராக தான் பேசுகிறேன். இப்படிப்பட்ட ஆட்கள் நல்லா திறமையாக எழுதுகிறாங்க, திறமையாக பாடுறாங்க. அந்த பாட்டு நாம்பளும் சபையில் பாடுறோம். அது ரொம்ப ஆசீர்வாதமாக தான் இருக்குது. அந்த நல்ல உணரக்கூடிய அளவில் சைக்காலஜிக்கலாக அப்படி எழுதுகிறாங்க. அதெல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் நான் இதுக்கெல்லாம் என்ன சொல்லுவேன், ஒரே ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி இது சரியாக தப்பா அப்படின்னு நான் சொல்லணுன்னாக்க, இப்படிலாம் பரியாசம் பண்ணிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு ஆனால் நல்லா பாட்டு பாடி அதை ரிலீஸ் பண்ணுறவங்க யாருன்னு சொன்னாக்க, உதாரணத்துக்கு சொன்னோன்னாக்க அப்படி டக்குன்னு புரிஞ்சிடும். இப்போ பெருவளநல்லூர் இப்படி போகிறோம், போகும்போது பெருவளநல்லூர் அப்படின்னு ஒரு போர்டு இருக்குது பார்த்தீங்களா, ஆரோ போட்டிருக்கான். அந்த போர்டை பார்த்து, அந்த ஆரோவை பார்த்து அந்த ஊருக்கு போனவே ஆயிரக்கணக்கான ஆட்கள் இருக்கிறாங்க. அந்த போர்டு என்னைக்காவது பெருவளநல்லூருக்கு போயிருக்கா? அந்த போர்டு என்னைக்காவது பெருவளநல்லூர் போயிருக்கா? இனிமேலுக்கு போகுமா? போகுமா போகாதா? நீங்கள் என்ன அப்படி பாட்டு பாடுற ஆளை பார்த்து எல்லாரும் சேர்ந்து போக மாட்டான்னு சொல்கிறீங்க? நீங்கள் தான் சொல்கிறீங்க. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம். கடைசி நாளில் பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள். இந்த வசனம் கவனமாக இருக்கணும். நாம் அவன் பாட்டை பாடினாலும் நம்ம ஆண்டவரை தான் உணர்ந்து பாடணும். ஆண்டவர் தான் உணர்ந்து பாடணும், உள்ளத்திலேருந்து பாடணும், மனதார நெஞ்சார பாடணும். நம்ம மைண்டெல்லாம் எப்படி இருக்கணும், எதையுமே மறந்துடணும், எல்லாத்தையுமே மறந்துடணும். இந்த பாட்டில் இருக்கிற வரியாச்சு என் இயேசுவாச்சு, இயேசுவாச்சு நானாச்சு அப்படின்னு நீங்கள் பாடுங்க. நம்ம பெருவளநல்லூருக்கு போயிடுவோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள் பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்கள். இன்னும்